முக்கிய செய்திகள். தெலுங்கானா பிரச்சினை குறித்து நவம்பர் 7ஆம் தேதி முடிவு, மத்திய அரசு அறிவிப்பு. சென்னை சரவணா ஸ்டோர்ஸ் உள்ளிட்ட 50 கடைகளுக்கு சீல், விதிமுறைகளை மீறி கட்டியதால் அதிகாரிகள் நடவடிக்கை. காற்றழுத்த தாழ்வு நிலையால் கடலோர மாவட்டங்களில் பலத்த மழை, அணைகள் மற்றும் ஏரிகள் வேகமாக நிரம்புகின்றன. ஜார்க்கண்ட் மாநில முன்னாள் முதல்வர் மதுகோடாவுக்கு சிறையில் அடி உதை, படுகாயங்களோடு மருத்துவமனையில் அனுமதி. வணக்கம். விரிவான செய்திகள். தெலுங்கானா பிரச்சினை குறித்து ஈத் பண்டிகைக்கு பிறகு முடிவு செய்யப்படும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் ப. சிதம்பரம் தெரிவித்துள்ளார். ஆந்திராவை இரண்டாக பிரித்து தனி தெலுங்கானா மாநிலம் அமைக்க வேண்டும் என்று தொடர் போராட்டங்கள் நடத்தப்பட்டு வருகின்றன. தெலுங்கானா ஆதரவு மற்றும் எதிர்ப்பு எம்பிக்கள் மற்றும் எம்எல்ஏக்கள் உடன் மத்திய அரசு பிரதிநிதிகள் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் டெல்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய உள்துறை அமைச்சர் ப. சிதம்பரம், ஈத் பண்டிகைக்கு பிறகு, அதாவது நவம்பர் 7ஆம் தேதிக்கு பிறகு தெலுங்கானா பிரச்சினை குறித்து முடிவு செய்யப்படும் என்று தெரிவித்துள்ளார். தெலுங்கானா பிரச்சினையால் ஆந்திர காங்கிரஸ் தலைவர்கள் சிலர் அந்த கட்சியிலிருந்து விலகி தெலுங்கானா ராஷ்டிரிய சமிதி கட்சியில் சேர இருப்பதாகவும் கூறப்படுகிறது. பெங்களூர் வந்துள்ள அத்வானியின் ரத யாத்திரையில் முன்னாள் முதல்வர் எடியூரப்பாவின் ஆதரவாளர்கள் யாரும் பங்கேற்காதது பாஜகவில் கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. ஊழலுக்கு எதிரான அத்வானியின் ரத யாத்திரை கர்நாடக மாநிலத்திற்கு சென்றது. இதைத் தொடர்ந்து எல்.கே. அத்வானி பங்கேற்ற பொதுக்கூட்டத்தில் முதல்வர் சதானந்த கவுடா, அனந்த்குமார், ஈஸ்வரப்பா, வெங்கையா நாயுடு, ரவிசங்கர் பிரசாத் உள்ளிட்ட தலைவர்கள் கலந்து கொண்டனர். ஆனால் எடியூரப்பா அணியைச் சேர்ந்த ரேணுகாச்சாரியா, முருகேஷ் நிரானி, உமேஷ் கத்தி, ஷோபா கரந்தல், லட்சுமண் சவுதி உள்ளிட்டோர் பங்கேற்கவில்லை. கூட்டம் முடிந்ததும் முதல்வர் சதானந்த கவுடாவின் வீட்டில் அத்வானிக்கு நடந்த இரவு விருந்திலும் எடியூரப்பா அணியைச் சேர்ந்த யாரும் பங்கேற்கவில்லை. முன்னதாக கர்நாடக மாநிலத்திற்கு வந்த அத்வானியின் ரத யாத்திரைக்கு எதிர்ப்பு தெரிவித்து கருப்பு கொடி போராட்டம் நடத்திய அந்த மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் பரமேஸ்வர் உட்பட 150 பேர் கைது செய்யப்பட்டனர். இதேபோல் அத்வானிக்கு எதிர்ப்பு தெரிவித்து கர்நாடக இளைஞர் காங்கிரஸ் சார்பில் அதன் தலைவர் ரிஸ்வான் தலைமையில் நூதன ஆர்ப்பாட்டம் பெங்களூர் சுதந்திர பூங்காவில் நடந்தது. சிறையில் அடைக்கப்பட்டுள்ள எடியூரப்பா, கட்டா சுப்பிரமணிய நாயுடு, கிருஷ்ணய்ய செட்டி ஆகியோரது முகமூடிகளை அணிந்தபடி கர்நாடக இளைஞர் காங்கிரசார் நூதன போராட்டம் நடத்தினார்கள். இதனிடையே எடியூரப்பாவின் ஜாமீன் மனு இன்று மீண்டும் நிராகரிக்கப்பட்டது. ஆனால் மருத்துவ சிகிச்சைக்காக கட்டா சுப்பிரமணிய நாயுடுவுக்கு இன்று ஜாமீன் வழங்கப்பட்டது. சென்னை பெருநகரின் முக்கிய வியாபார ஸ்தலமாக கருதப்படும் டி நகர், ரங்கநாதன் தெரு மற்றும் உஸ்மான் ரோடு ஆகியவை இன்று வெறிச்சோடி போயின. ரங்கநாதன் தெருவில் விதிமுறைகளை மீறி கட்டப்பட்டுள்ள பிரபல நிறுவனங்களின் கடைகளுக்கு இன்று அதிகாலை சென்னை மாநகராட்சி மற்றும் சென்னை பெருநகர மேம்பாட்டு ஆணைய அதிகாரிகள் அதிரடியாக சீல் வைத்தனர். இதையொட்டி அந்த பகுதிகளில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. சென்னையில் விதிகளை மீறி கட்டப்பட்ட வணிக வளாகங்கள், பல அடுக்குமாடி கட்டிடங்கள் மீது நடவடிக்கை எடுக்க கண்காணிப்பு குழுவை சென்னை உயர்நீதிமன்றம் கடந்த 2006ஆம் ஆண்டு அமைத்தது. இந்த குழுவினர் செய்த ஆய்வில் டி நகர் உள்ளிட்ட பகுதிகளில் 48 வணிக வளாகங்கள் விதிமுறைகளை மீறி கட்டப்பட்டுள்ளதாக கண்டுபிடிக்கப்பட்டதை அடுத்து அந்த கட்டிடங்களை இடிக்க 2007ஆம் ஆண்டு கண்காணிப்பு குழு உத்தரவிட்டது. ஆனால் கடந்த மாதம் வரை நடவடிக்கை எடுக்காத சிஎம்டிஏ, மாநகராட்சி, மின்வாரியம் உள்ளிட்ட துறைகளின் உயரதிகாரிகள் மீது நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை ஏன் எடுக்கக்கூடாது என சென்னை உயர்நீதிமன்றம் சில வாரங்களுக்கு முன்பு கேள்வி எழுப்பியது. இந்நிலையில் டி நகரில் விதிமுறை மீறி கட்டப்பட்ட வணிக வளாகங்களுக்கு சீல் வைக்கும் நடவடிக்கையை அதிகாரிகள் இன்று காலை மேற்கொண்டனர். சரவணா ஸ்டோர்ஸ் துணிக்கடை மற்றும் பாத்திரக்கடை, சென்னை சில்க்ஸ், ரத்னா ஸ்டோர்ஸ், குமரன் சில்க்ஸ் மற்றும் நகைக்கடை, ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ், காதிம்ஸ் என மொத்தம் 50 கடைகளுக்கு இன்று சீல் வைக்கப்பட்டது. இந்த நடவடிக்கையால் ரங்கநாதன் தெருவில் உள்ள மற்ற கடைகளும் இன்று அடைக்கப்பட்டன. இதனால் எப்போதும் மக்கள் கூட்டம் அலைமோதும் ரங்கநாதன் தெரு இன்று வெறிச்சோடி போனது. இலங்கை வட தமிழகம் இடையே வங்கக்கடலில் உருவாகியுள்ள புதிய காற்றழுத்த தாழ்வு நிலையால் அடுத்த 24 மணி நேரத்துக்கு தமிழகம் மற்றும் புதுவையில் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது.
வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள புதிய காற்றழுத்த தாழ்வு நிலையால் தமிழ்நாடு மற்றும் புதுவையில் பெரும்பாலான இடங்களில் நல்ல மழை பெய்து வருகிறது. கடந்த 24 மணி நேரத்தில் தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரன்பட்டினத்தில் அதிகபட்சமாக 12 சென்டிமீட்டர் மழையும், பேராவூரணி, ஸ்ரீவைகுண்டம் ஆகிய பகுதிகளில் 9 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கன்னியாகுமரி அருகே நேற்று உருவான காற்றழுத்த தாழ்வு நிலை மறைந்து தற்போது இலங்கை வடதமிழ்நாடு இடையே வங்க கடலில் உருவாகியுள்ள புதிய காற்றழுத்த தாழ்வு நிலையால் அடுத்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாடு மற்றும் புதுவையின் கடலோர மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மைய இயக்குநர் ரமணன் தெரிவித்தார். நேற்று குமரி கடல் முதல் தென் தமிழகத்தை ஒட்டிய பாக்க நீரிணையம் வரை நிலை கொண்டிருந்த அந்த காற்றழுத்த தாழ்வு நிலையானது இன்று மறைந்துவிட்டது. இன்று காலை ஒரு புதிய காற்றழுத்த தாழ்வு நிலை உதயமாகியுள்ளது. இலங்கையில் இருந்து வட தமிழகம் வரை ஒட்டியுள்ள வங்கக்கடல் வரை நீடிக்கின்றது. வாரம் 24 மணி நேரத்தை பொறுத்தவரை கடலோர மாவட்டங்களில் பெரும்பாலான இடங்களிலும், உள் மாவட்டங்களில் அநேக இடங்களிலும் மழை எதிர்பார்க்கலாம். நாகை மாவட்டத்தில் ஏற்பட்டுள்ள கடல் சீற்றம் காரணமாக நாகை மற்றும் பூம்புகார் பகுதி மீனவர்கள் இன்று மீன்பிடிக்க கடலுக்கு செல்லவில்லை. கடந்த 3 நாட்களாக மழை பெய்து வருவதால் கடல் மிகவும் ஓங்கலாக காணப்படுகிறது. இதனால் பெரும்பாலான மீனவர்கள் கடலில் மீன்பிடிக்க செல்லவில்லை. திருவள்ளூர் மாவட்டத்தில் பெய்த தொடர் மழையால் சென்னைக்கு குடிநீர் வழங்கும் புழல் ஏரிக்கு வரும் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. அணை நிரம்பி வருவதால் பாதுகாப்பை கருதி ஏரியிலிருந்து 2 மதகுகள் வழியாக 400 கன அடி தண்ணீர் வெளியேற்றப்படுகிறது. இதேபோல் மேற்கு தொடர்ச்சி மலையில் தொடர்ந்து பெய்து வரும் வடகிழக்கு பருவமழையால் முல்லை பெரியாறு அணை வேகமாக நிரம்பி வருகிறது. கடந்த 4 நாட்களில் 7 அடி நீர்மட்டம் உயர்ந்துள்ளதால் தேனி, கம்பம் பகுதி பாசன விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். திருப்பூர் மாவட்டம் உடுமலை, அமராவதி அணை நீர்பிடிப்பு பகுதிகளில் பரவலாக மழை பெய்து வருவதால் அணையின் நீர்மட்டம் வெகுவாக உயர்ந்து வருகிறது. அணைக்கு வினாடிக்கு 1250 கன நீர் வந்து கொண்டிருப்பதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். தொடர்ந்து பெய்து வரும் பருவமழையால் தமிழ்நாட்டின் மிகப்பெரிய ஏரியான மதுராந்தகம் ஏரிக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் வேகமாக ஏரி நிரம்பி வருகிறது. 23 அடி கொள்ளளவு கொண்ட மதுராந்தகம் ஏரி தற்போது 19 அடியை எட்டியுள்ளது. இதேபோல் தமிழ்நாடு முழுவதும் உள்ள அணைகள், ஏரிகள் மற்றும் குளங்கள் வேகமாக நிரம்பி வருகின்றன. ஜார்க்கண்ட் மாநில முன்னாள் முதல்வர் மதுகோடா சிறையில் இன்று கடுமையாக தாக்கப்பட்டார். அந்த மாநில முதலமைச்சராக இருந்தபோது மதுகோடா சுமார் 1400 கோடி ரூபாய் அளவுக்கு ஊழல் செய்ததாக புகார்கள் எழுந்தன. இது தொடர்பாக தொடரப்பட்ட வழக்கில் கடந்த 2009ஆம் ஆண்டு நவம்பர் 30ஆம் தேதி மதுகோடா கைது செய்யப்பட்டு ராஞ்சியில் உள்ள மிர்சா முண்டா சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் மதுகோடாவை பார்ப்பதற்காக அவரது ஆதரவாளர்கள் சிறைக்கு வந்தனர். ஆனால் அவர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டது. இதனால் அவரது ஆதரவாளர்கள் சிறை கைதிகளுடன் கைகலப்பில் ஈடுபட்டனர். இந்த மோதலில் மதுகோடாவும் கடுமையாக தாக்கப்பட்டார். அவரை தாக்கியவர்கள் மதுகோடாவை தரையில் தள்ளி அடித்து உதைத்தனர். இதனால் படுகாயமடைந்த மதுகோடா சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். மறைந்த முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தியின் நினைவு நாளை முன்னிட்டு டெல்லியில் உள்ள அவரது நினைவிடத்தில் குடியரசுத் தலைவர் பிரதிபா பாட்டீல் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார். இன்று முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தியின் 27ஆம் ஆண்டு நினைவு நாள் ஆகும். இதனை முன்னிட்டு நாடு முழுவதும் அவரது நினைவு நாள் தேசிய ஒருமைப்பாட்டு தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. இதையொட்டி டெல்லி சக்தி ஸ்தலத்தில் அமைந்துள்ள இந்திரா காந்தி நினைவிடத்தில் இன்று காலை அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவர் பிரதிபா பாட்டீல் கலந்து கொண்டு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார். இதேபோன்று பிரதமர் மன்மோகன் சிங், காங்கிரஸ் கட்சியின் தலைவர் சோனியா காந்தி, பொதுச் செயலாளர் ராகுல் காந்தி உட்பட பல தலைவர்கள் மற்றும் பிரமுகர்கள் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார்கள். நாமக்கல்லில் காங்கிரஸ் சார்பில் இந்திரா காந்தியின் உருவப்படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது. இதைத் தொடர்ந்து நகராட்சி அலுவலகத்திலிருந்து தேசிய ஒருமைப்பாட்டை காக்கும் வகையில் மாணவ மாணவிகளின் பேரணி நடைபெற்றது. புதுச்சேரி அரசு சார்பில் இந்திரா காந்தியின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்பட்டது. இந்திரா காந்தி சிலைக்கு முதல்வர் ரங்கசாமி மற்றும் அமைச்சர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அப்போது அங்கு திரண்ட முன்னாள் முதல்வர் வைத்தியலிங்கம் உள்ளிட்ட காங்கிரசார் ரங்கசாமிக்கு எதிராக சாலை மறியலில் ஈடுபட்டு கோஷமிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது.
புதுவையில் பள்ளி பேருந்து பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்து, மாணவி பலி, 100க்கும் மேற்பட்டோர் படுகாயம். கோவில் நிலத்தை அபகரித்து வணிக வளாகம் கட்டிய திமுகவினர் திருப்பி ஒப்படைக்க சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடி உத்தரவு. மற்றும் பல செய்திகள் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.